Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சுவரொட்டி. ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறவங்க இத கண்டிப்பா சாப்பிட்டீங்க அப்படினா உங்களோட HP லெவல் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஹெல்தியான டிஷ் தான் சமைக்க போறோம். வாங்க சுவரொட்டி எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரே ஒரு சுவரொட்டி எடுத்துர்க்கேன் फ्रेंड्स. இத வந்து நம்ம இப்ப வெந்நீல கொஞ்ச நேரம் ஊற போட போறோம். எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம இத கட் பண்ணும்போது இதில இருந்து blood வந்து நமக்கு வெளியில வரும். நம்ம வெந்நீல ஊற போட்டு அதுக்கு அப்புறமா கட் பண்ணோம் அப்படினா அந்த blood எல்லாமே இந்த சுவரொட்டிக்குள்ள உறைஞ்சு போய்டும். அதனால இப்ப ஃபர்ஸ்ட் வெந்நீல ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போறோம். இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த சுவரொட்டிகளை இதுக்குள்ள போட்றலாம். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கு அப்புறமா இத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம சுவரொட்டி ஃப்ரை பண்றதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். நான் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு சீரக பொடி, அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமா மல்லி இலை, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ வெந்நீல ஊற வச்சதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ரத்தம் எல்லாம் நல்லா உள்ளே உறைஞ்சிருக்கு. இப்போ இத நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்க போறோம். சுவரொட்டிகளை இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கலாம். இது பொன்னிறம் ஆகிற வரைய வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கோம்னா சுவரொட்டிகள் இது எல்லாத்தையுமே இதுக்குள்ள சேர்த்துக்க போறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு வச்சிருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சிருக்கேன், இதையும் நம்ம ஆட் பண்ண போறோம். அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து இப்போ சுவரொட்டிகளை வேக வைக்க போறோம். சுவரொட்டிகள் வந்து நல்லா வேகட்டும். அது தண்ணியும் வந்து சுண்டி வரணும். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தி வந்திருக்கு. லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு சீரக பொடி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா சுவரொட்டிகள் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து தூவிக்கலாம். நம்மளோட சுவரொட்டி ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.